பாருங்கள், திருப்பூர் மாநகராட்சி எவ்வளோ தூரம் எங்கள் திருப்பூரை சுத்தமாக வச்சுருக்குன்னு பாருங்கள். என்ன புகை பாருங்கள். கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்குழியில் குப்பைகள் கொட்டப்பட்டு அங்கே புகை எப்படி கிளம்புது பாருங்கள். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டோட்டல் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய 5000 மக்களும் இந்த புகையால் எல்லா விதமான வியாதிகளும் வந்து அவஸ்தைப்படுறாங்க. ஆஸ்துமா, மூச்சு திணறல், காய்ச்சல், சளி எல்லாம் பாருங்கள். இதாங்க பாருங்கள், உள்ளார பாருங்கள் எத்தனை புகைன்னு பாருங்கள். இதை காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துக்குங்க பாருங்கள். இதாங்க திருப்பூர் மேயர், மாண்புமிகு மேயர் அவர்கள் எங்கள் திருப்பூர் மாநகரை எவ்வளவு சுகாதாரமாகவும் சுகமாகவும் ஆரோக்கியமாக வச்சுருக்காருன்னு பாருங்கள். விளங்குவாரா? இல்லை விளங்குமா திருப்பூர்? இத்தனை புகை, இத்தனை குப்பை. இந்த குப்பையிலேருந்து கிளம்பக்கூடிய இந்த புகைகள் என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மட்டும் இல்லை, ராக்கியாபாளையம், கன்னியாகுமரி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இப்போது இதால் பாதிக்கப்பட போகிறாங்க. இதாங்க மேயரோட கைங்கரியம். பார்த்துக்குங்க. இந்த மேயர் இருக்கக்கூடிய அந்த திமுகவுக்கு ஓட்டு போடலாமா? யோசனை பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி ஓட்டு போட்டோம்னா இப்படி தான் நம்மளும் புகையாக போயிடுவோம், நாசமாக போயிடுவோம், நம்ம வாழ்க்கை நாசமாக போய்டும். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படி தான் தீ எரியுது. எல்லா ஊர்லேயும் இப்படி தான் தீ எரிய வச்சுட்ருக்கார். எங்கள் ஊரில் காலாம்பாளையத்தை எரிய வச்சார். அடித்து அவரை துரத்தி விட்டுட்டோம். அப்புறம் நெருப்படிச்சு போனால் அங்கேயும் துரத்தி விட்டுட்டோம். பள்ளம் போனாங்க, அங்கேயும் துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் பூமலை வந்தாலும் அங்கேயும் துரத்தி விட்டாச்சு. இதாங்க மேயர். இப்படி தாங்க மொத்த தமிழ்நாடே இப்படி தான் நாரி போச்சு. இந்த 3000 ரூபா கொடுத்ததுக்காகலாம் நீங்கள் ஓட்டு போடாதீங்க தயவுசெய்து.